ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஜெனீஷ். குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு டூர் போகிறோம் அலிபாக்க்கு. இங்கேருந்து சைன் தாராவிலேருந்து கரெக்டாக அலிபாக் 100 கிலோமீட்டர்ஸ். ஒன் டே டூர் தான். போயிட்டு ஒரே நாளில் ரிட்டர்ன் வந்துடுவோம். போகும்போது அங்கே போகிற வழியில் வந்து ரோடுவேஸ், வரும்போது நாங்கள் ஃபெரியில் வந்துடுவோம். ஏன்னா அதுவும் பார்த்த மாதிரி ஆயிரும். இன்னும் போகிற நாட்களில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஷேரும் கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு. அதே மாதிரி என் கூட வந்து இன்றைக்கி வந்திருக்க கெஸ்ட் யாருன்னா என்னோடய பிரதர் ஸ்டாலின் பாருங்கள். இது வந்து ராமசாமி. இவங்க பெரிய ரைடர், ஷைனில் தான் வராங்க. சரி, நம்ம முன்னாடி போய் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் திரும்பியும் குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் vlog பண்ணுறோம். மும்பை டு அலிபாக் 100 கிலோமீட்டர்ஸ் தான். பட் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரணும். எல்லோரும் ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஆக்சுவலி காலைல மொத்தத்தில் 5 o'clock போகணுன்ட்டு இருந்தோம். பட் எப்போ தெரியுங்களா, 2 நாள் வருஷத்தை போகிறது. இது வந்து வாசி பிரிட்ஜு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பேக் வாட்டர், ரைட் சைடில் அப்படியே கடலில் மிக்ஸ் ஆகிடும். ரைட் சைடில் ஒன்ஸ் நம்ம லெஃப்ட்டு போன உடனே நமக்கு கோவா ரூட் வந்துடும். இங்கேருந்து நேராக தான் 60 கிலோமீட்டர்ஸ் அலிபாக். இதே இங்கேருந்து ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் போனால் கோவாவே வந்துடும். கோவாக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்குன்னு டைம் வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். ஸோ ராய்காட் ஃபோர்ட், அலிபாக் பீச் 58 கிலோமீட்டர்ஸ். Morning breakfast time. தென்னை மரம். ஸோ சின்ன பிரேக் முடிச்சிருக்கோம் நாங்கள். இப்போ இங்கேருந்து இன்னொரு 55 கிலோமீட்டர்ஸ் தான். சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் 3 மிசல் பாவ், 2 பேட்டிஸ் சாப்பிட்டோம். இது வந்து ராமசாமி சொன்னோம்ல, மதுரை நம்ம ஃப்ரெண்டு தான்.
அதுக்காக தான் இந்த வழியாக கூட்டிகிட்டு வரேன். எந்த வழியும் வந்திருக்கலாம், பட் அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வழி தான். ஃபைனலி நம்ம வந்து பீச் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் ஷாப் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பட் இப்போ ரொம்ப டயர்டாகிட்டுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி ரீச்ட் அலிபாக். இப்போ அலிபாகில் நாங்கள் நாகோன் பீச்சில் இருக்கோம். இனி அப்படியே போய் பீச்சை சுற்றி பார்த்துட்டு அடுத்து பேக் எடுத்து ஒரு லாக்கர் இருக்காங்க, லாக்கரில் வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் போவோம். கண்டிப்பாக போயிட்டு நல்ல கம்பெனி கூட தான், பைக்கில் பயப்படவும் இல்லை. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கடல்கிட்ட வந்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் தெரியுது உங்களுக்கு. அது வந்து பனானா ரைடுன்னு சொல்லுவாங்க, அது ஸ்பீடு போட்டு கடலில் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மெயினாக பனானாவில் தான் போனோம். ஆனால் அந்த கவுண்ட்ரு அங்கே இருக்குது. நம்ம அந்த கவுண்டரில் போய் எல்லாம் என்ன எவ்வளோ ரேட்டு, எப்படி போகணும் எல்லாமே கேட்டுட்டு உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேட் மட்டும் கேட்டுட்டு வருவோம். ஏன்னா ஷூ போட்டிருக்கோம், ஷூ அங்கே கலத்தி வைக்க முடியாது எங்கேயுமே. போய் பார்த்துட்டு வந்து டிசைட் பண்ணலாம். லாக்கரில் போய் கொஸ்டின் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரோம், ஏன்னா இந்த ட்ரெஸ்லேயே உள்ளே போக முடியாது. இப்போ ஷூ எல்லாம் மாற்றிட்டு லாக்கர் ரூமில் வச்சுட்டு இங்கே வந்து ரைடுக்கு போகலாம். வாங்க போகலாம். ஏ காய்ஸ், நாங்கள் லாக்கர் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எல்லோரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இவங்களும் போய்ட்டுருக்காங்க முன்னாடி. இந்த ஏரியாவில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலம் அப்படி மும்பை மாதிரியெல்லாம் கிடையாது, இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. காற்றும் ஜில்லுன்னு அடிக்கா. கடல் பக்கமாக இப்போ உள்ள ஆக்டிவிட்டீஸ்க்கு காட்டிருக்கோம் 2 இதில். அதில் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இனிமே அதில் ஃபன் பண்ண போகிறோம். அடுத்தது பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ ஜாக்கெட்டை தான் போட்டாச்சு. இந்த பனானா ரைடில் தான் நாங்கள் ரைடு பண்ண போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. पहला किधर है इधर? उसके आगे आगे आओ. अच्छा पलटी पलटी पे ये कैसा है? असली गेले तर चालेल. वाटर तू पाय आता पट्टा आहे, तो गिरेगा तो जाएगा नहीं ना? नहीं. हां चलेगा. चलू रहने दो. बाबा ए बाबा ए वो जैकेट पहनेगा. இது அப்படி லைட்டாக ஒன் சைடு தானே சாயும்? ஒன் சைடு தானே சாயும், இல்லை ஃபுல்லாக சாயும்? ஃபுல்லாக சாங்க. ஃபுல்லாக ஏய் அலன், ஃபர்ஸ்ட் டைம் என்ன
இருட்டா இருக்கு. நீ வந்து ஃபுல்லா அப்படி காட்டு, அங்கேயும் காட்டு, இங்கேயும் காட்டு. இதை பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் நல்லா எவ்வளோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நாள் வச்சு ஒரு பைக் ரைட் 100 கிலோமீட்டர் அதுக்கும் மேலே போயிருக்கு. பட் இது வந்து ஃபன்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னைக்கு வீட்டில் இருந்து பர்மிஷனோட போயிட்டு வான்னு சொல்லும்போது தான் ஒரு மஜா. ஆலன் தம்பி நமக்கு ஸ்லீப்பிங் ரைடுன்னு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. அது போய் என் கையெல்லாம் வெட்டிட்டு எங்கே விட்டுருச்சு? ரெட் கலரில் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கை பிடிக்கவே. சரி வாங்க சும்மா கடலுக்கு. அலிபாக்லேருந்து வர ஒரு இடத்துல நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. ப்ரான்ஸ் கறி வித் சப்பாத்தி மகாராஷ்டிரா ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரிசார்ட் பேர் வந்து அனிஷா ரிசார்ட். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பிரியாணி ஒன்று சொல்லியிருக்கோம். நான் இருக்க வெயிட்டிங்கில். இதுக்கப்புறம் அதுக்கு தான் போக போகிறோம். எல்லாம் வெயிட்டே வரணும். ஸோ கைஸ் நாங்கள் லன்ச் பண்ணிட்டோம். சீ ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்துச்சு. அதில் ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. ப்ரான்ஸ் இந்த கறியும் சூப்பராக இருந்துச்சு. வேறு பிரியாணி வேறு லெவல். கையில் இன்னும் வாசனை நிற்கிது வந்து வேறு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அனிஷா ரெசார்ட் இது பக்கத்தில் தான் இருக்குது. நாகா பீச். இனிமேல் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் டைரெக்டாக வந்து ரேவாஸ் ஜெட்டி அந்த இடத்துக்கு போய்ட்டோம்னா அங்கேருந்து பைக்கை லோடு பண்ணிட்டு மும்பை கிளம்பிட வேண்டியது தான். இப்போ மணி 3:40 ஆகுது. இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் ட்ராவலிங். போய் பார்த்துக்கலாம். போட்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு எவ்வளோ நிமிஷம் ஆகணும்? இன்னும் ஒரு 15 minutesல இந்த இடத்துல போட்டு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த பைக்கே இங்கேயே போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 45 minutes to 50 minutes மும்பையில் பவுச்சா தக்கால அங்கே வந்து இறக்கிடுவோம். அங்கே அது வந்து ஃபேமஸாக ஃபிஷ் மார்க்கெட். ஸோ அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 kilometers 13 kilometers. அங்கேருந்து ஒரு 1/2 hour அவ்வளோதான். அதோட இன்னைக்கு உள்ள டே vlog முடிஞ்சிடும். போட் வந்ததுக்கப்புறம் பைக்கை போட்டதுக்கப்புறம் ஒரு போட்டில் வச்சு நாங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்ததுக்கு இதே மாதிரி வீடியோ நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீக்ஸில் நாங்கள் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அங்கே எங்கேன்னு பைக்கில் போய்ட்டு அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். டனா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.